வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது புத்தாண்டு 2024 ஜனவரி மாதத்திற்கான நிகழ்ச்சி. எனது உலகங்கணிந்த 2024 வருஷத்துக்கான ஒரு வாழ்த்துக்களை உங்களுக்கு முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் இந்த ஆண்டு நல்ல ஆரோக்கியம், நல்ல ஒரு செல்வ வளம் எல்லாம் பெருகி சந்தோஷமாக இருக்கணும் என்ற பிரார்த்தனையுடன் இதை தொடங்குகிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் உத்தராயணம்னு சொல்லுவாங்க. 2024 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி அதை பொங்கல் டே சொல்கிறோம். அந்த பொங்கல் டேயோடு உங்களுக்கு என்ன ஆகுது, உத்தராயணம் அன்னியிலேருந்து ஆரம்பம். 15ஆம் தேதியிலேருந்து உத்தராயணம் ஆரம்பம். தொடர்ந்து 6 மாதங்கள், கிட்டத்தட்ட ஜூலை 15 வரைக்கும் நம்ம சம்மர்னு சொல்கிறோம். உத்தராயணம்னா என்ன? சூரியன் வளரக்கூடிய காலம். அப்போது இந்த காலத்துலேருந்து தான் தொடங்கிறது. ஏப்ரல் மே சொல்லவே வேணாம், நம்ம ஊரில் இருக்கிற ஹீட்டு. அது சம்மர். அது குறைஞ்சி ஜூலையிலேருந்து பெரும்பாலும் அது மழை காலமாக ஆரம்பம். ஸோ இந்த காலகட்டம் உத்தராயணம் என்ற பெயர். இந்த உத்தராயண காலத்தில் தெய்வ வழிபாடுகளுக்கெல்லாம் உகந்த காலம். இந்த உத்தராயண காலத்தில் எல்லா நல்ல காரியங்களுக்கும் ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. திருமணம், அப்புறம் கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கெல்லாம் அது ரொம்ப உகந்த காலமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு தசையில் செய்யக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் இது ரொம்ப உயர்ந்த காலம். தனுசு ராசி. உங்களுடைய ராசிநாதனான குரு 5ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது உங்கள் ராசியை பார்க்குறார். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும், புத்திரபாகியம் ஏற்படும், திருமணம் நடந்தேறும். இது போல் பல நன்மைகளை பற்றி அது பேசுறது. அடுத்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அசாத்தியமான தைரியத்தை கொடுப்பார். வானத்தை வெல்ல விடப்பேன், கடலில் நான் ஒரு அடக்கிடுவேன், ஒரு பூஜாவில் எல்லாம் சொல்லலாம். நீங்கள் அட்லீஸ்ட் சொல்லலாம். அந்த அளவுக்கு தைரியம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். என்ன செய்யலான்னு குறுன்னு மண்டல வேலை ஓடிட்டே இருக்கும். ஒரு காரியத்தை எப்படி சாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும். வெளிநாடு பயணங்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிக்குள்ளே புதன் சுக்கிரன் உள்ளே வராங்க. அப்படி வரும்போது ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுக்கிரன் 6க்கு உடையவர். அப்போது கொஞ்சம் ஹெல்த்தில் பிரச்சனைகள் இருக்கவங்க கொஞ்சம் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த தொண்டை பகுதி, இந்த இருமல் தும்மல், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க. அதே நீ சொல்லிட்டே தான் இருக்காங்க, கரோனா 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுன்னு. அப்போ நான் சொல்கிற தொண்டை பகுதி, லங்ஸ், இதெல்லாம் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த கூட்டத்திலலாம் போகாதீங்க, ப்ரொடெக்ஷனோடு இருங்க. மற்றபடி பிரச்சனை இல்லை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான காலம். நீங்கள் படிக்கக்கூடிய எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நல்ல மார்க் வரும். திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் அழகாக நடந்தேறும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு காலமாக தான் இது இருக்குது. குறிப்பாக இந்த செகண்ட் ஆஃப், அதாவது தை மாதம் சொல்கிறோம், அந்த தை மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையிறது. அதிர்ஷ்டம் துணைன்னு இருக்கும். 5ல் குரு இருக்கார். அதிர்ஷ்டம் துணைன்னு இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் என்பது தன்னிச்சையாக நேரும். இது எப்படி சொல்லுவோன்னா, ஒரு பாட்டு ஒன்று வரும், கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததமானு. அந்த மாதிரி கும்பிட போன தெய்வம் குறுக்க வரும். அப்படியெல்லாம் அதிர்ஷ்டம், அந்த கோயின்சிடன்ஸ், அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் த மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைசஸ் வாங்க, அதெல்லாம் வரத்துக்கான ஒரு காலமாக இது இருப்பதால் உங்கள் மனதில் உள்ள கவலை துயரமெல்லாம் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக ஆகக்கூடிய ஒரு காலம். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க.
வணக்கம்.